கும்மிடிப்பூண்டி அருகே வனத்துறையின் ஆக்கிரமிப்பில் உள்ள வீடுகளை அகற்றும் பணியை அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர். மேல்பாக்கம் கிராமத்தில் உள்ள வனத்துறைக்கு சொந்தமான காப்புக்காட்டில் கட்டப்பட்ட 40க்கும் மேற்பட்ட வீடுகளை நீதிமன்ற உத்தரவுப்படி அகற்றும் பணியில் போலீஸ் பாதுகாப்புடன் அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது 1 மாதம் அவகாசம் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் பொதுமக்களை அப்புறப்படுத்திய அதிகாரிகள் 6 வீடுகளை இடித்தனர். இதனிடையே வீடுகளை இடிக்க இடைக்கால தடை கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டதால் வீடுகளை இடிக்கும் பணியை அதிகாரிகள் தற்காலிகமாக நிறுத்தினர். மேலும் வீடுகளில் துண்டிக்கப்பட்ட மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்புகளை மீண்டும் வழங்க அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். 5 தலைமுறைகளாக இந்த நிலத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த இடம் எங்களுக்கு சொந்தமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2006 வன உரிமை சட்டம் எங்களுக்கான உரிமையை கொடுத்திருக்கிறது. அந்த சட்டத்தை மீறக்கூடிய செயல்தான் இன்றைக்கு அரசு அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது. ஆனா இப்போ இடிச்சிடறான்னு சொல்றாங்க. என்ன பண்றதே தெரியல. நாங்க எல்லாம் சாமான எல்லாம் வெளியே தான் வச்சுன்னு இருக்கோம். இது கவர்மெண்ட் தான் பதில் சொல்லணும். ஆனா கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா இது இடிச்சுதான் தள்ளுறோம்னு சொல்றாங்க ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு. ஆனா எத்தனை வருஷத்துல இருந்து இருக்கிறதுனால இது எங்களுக்கு கிடையாதான்னு சொல்லிட்டு நாங்க கேட்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.